ஹலோ வியூவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 ஒவ்வொரு மாவட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட்டட் பிடிஎஃப் அப்படிங்கிறத வெளியிட்டுட்டு இருக்காங்க. ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வெளியிடப்பட்ட மாவட்டங்கள்ல ஒன்லி 15 டேஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு டைம் குடுத்துருக்காங்க. ஸோ, இதில வந்து அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம்னு வந்து கேட்டகரி வைஸ் அவங்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த நெசசரியும் இல்ல. இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாம, இந்த எக்ஸாம் பத்தி அவேர்னஸ் இல்லாம, இந்த எக்ஸாம்க்கு முன்னாடி அப்ளை பண்ணாதவங்க கூட இப்போ நீங்க புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 15 டேஸ்க்குள்ள நீங்க பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணி, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பரிசீலனையில இருக்கும் தெரியுமா? அவங்கலாம் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வெளியிடப்பட்ட மாவட்டங்கள வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ, தனியாவே வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் போல்ட் பண்ணி அந்த லெட்டர்ல குடுத்துருக்காங்க. மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ, இப்போ தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த மாவட்டங்கள்ல வெளியாயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ கொஞ்சம் குயிக்கா பார்க்கலாம். ஸோ, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சேலத்தில வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அடுத்து அரியலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வெளியிடப்படல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு. ஸோ, செங்கல்பட்டுலயும் இன்னும் வெளியிடப்படல. அடுத்து சென்னை. ஸோ, சென்னையில வந்து இன்னும் ரெக்ரூட்மெண்ட் அப்டேட் பண்ணல. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அறிவிப்பு வெளியிடப்படல. கடலூர்லயும் இன்னும் வெளியிடப்படல. தர்மபுரியிலயும் இன்னும் அப்டேட் வரல. திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அப்டேட் வரல. அண்ட் ஈரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தே நம்ம பார்த்தோம். ஸ்டார்ட் டேட் 22ல ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் 6 வரைக்கும் இருக்கு. ஸோ, அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயும் எந்த ரெக்ரூட்மெண்ட்டும் இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணல. அண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஜீப் டிரைவர். ஸோ, இன்னும் 4 டேஸ் தான் இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ பார்ப்போம். ஸோ, இதுக்கு வந்து அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ, கரூரில் இன்னும் வரல. அண்ட் கிருஷ்ணகிரிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நோ ரெக்ரூட்மெண்ட். அண்ட் மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் புதுசாக அப்டேட் வரல. ஸோ, மயிலாடுதுறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் புது அப்டேட் வரல. ஸோ, நாகப்பட்டினம் நம்ம நேற்றே பார்த்தோம். ஸோ, நாகப்பட்டினத்தில் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அதோட பிடிஎஃப்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நோ ரெக்ரூட்மெண்ட் தான். அதுக்கடுத்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ, புதுக்கோட்டையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அப்டேட் பண்ணல. ராமநாதபுரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணல. ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து தாலுக் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ, இங்கே 23 செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அக்டோபர் 7 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை நம்ம வந்து வியூ பண்ணி பார்ப்போம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி ஃபில் பண்ணவங்க பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது. ஸோ, அந்த லைன் பார்ப்போம். மேற்குறிப்பிட்ட கிராம உதவியாளர் பணிக்காக ஏற்கனவே கடந்த 24/7/2025 நாளிட்ட விளம்பரத்தின் அடிப்படையில் விண்ணப்பம் செய்த நபர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. மேற்படி நபர்கள் ஏற்கனவே அளித்த விண்ணப்பங்கள் மீண்டும் பரிசீலனைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட். ஸோ, தென்காசி டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்னும் சொல்லலை. அந்த ஜீப் டிரைவர் அந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணல. நெக்ஸ்ட்டு தேனி டிஸ்ட்ரிக்டில் இன்னும் எதுவும் புதுசாக அப்டேட் பண்ணல. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணல. திருச்சிராப்பள்ளியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணல. திருநெல்வேலியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீப் டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ, செப்டம்பர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட சேர்த்து 5 டேஸ் தான் இருக்குது. ஸோ, அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். அடுத்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணல. திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ, திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் உடுமலை, தாராபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மடத்துக்குளம்க்கு வந்து 24 கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டை, தாராபுரம், காங்கேயம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ, ஜஸ்ட் நம்ம வந்து காங்கேயம் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ, அந்த காங்கேயம் மட்டத்தில் வந்து யார் யார் கொடுக்கணுமோ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வலுக அறிவிக்கை எண் 10/7/2025 படி ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள விண்ணப்பதாரர்கள் தற்பொழுது விண்ணப்பிக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ, அதில் எங்கெங்கே வந்து அந்த வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ, திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திருவள்ளூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் திருவண்ணாமலையில் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. திருவாரூர்லேயும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. வெள்ளூர்லேயும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல.
விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. விருதுநகர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அண்ட் நீலகிரிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 6 மாவட்டங்கள் தான் இது வரைக்கும் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்கு அந்த அப்டேட்டட் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க கொடுக்குற டைம்லைன் ஒன்லி 15 டேஸ். அந்த 15 டேஸில் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணலாம். அதாவது இப்போ 35 வயசுலேருந்து 39 வயசு ஆயிருக்கு அப்படின்னா, அந்த 4 வருஷம் இருக்கவங்க மட்டும்தான் இப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. புதுசாக இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க பண்ண தேவையில்லைன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கப்புறம் தான் வந்து அந்த எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு, இன்டர்வியூ எல்லாமே வச்சு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம ஈவினிங் வந்து ஒரு செக் பண்ணி பார்ப்போம், புதுசாக ஏதாவது மாவட்டங்களில் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டட் பிடிஎஃப் வெளியிட்டிருக்காங்களான்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.